عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர் நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பார்த்துவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாயம், சீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. ரமலானை அடைந்தும் மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் பரிபூர்ணமான முறையிலும் முன்னோற்று இனவர நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் 5 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 6 தராவீஹ்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 6 நாட்கள் தராவீஹில் கிட்டத்தட்ட 7.5 ஜுசுக்கள் நிறைவு செய்திருக்கிறோம். சூறாக்களுடைய அடிப்படையில் 6 சூறாக்களை நிறைவு செய்து 6வது அத்தியாயத்தை நிறைவு செய்து 7வது அத்தியாயத்தினுடைய சில வசனங்களையும் ஓதி இன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தராவீஹ் தொழுகையில் முழுமையாக ஒரு சூரா ஓதப்பட்டது. கிட்டத்தட்ட 1.25 ஜுஸ் அளவுக்கு உண்டான சூரா, அது சூரத்துல் அன்ஆம். அன்ஆம்னா என்ன அப்படின்னா, கால்நடைகளுக்கு தான் அன்ஆம் என்று சொல்வாங்க. எல்லா கால்நடைகளுக்கும் அன்ஆம் சொல்றதில்லை. ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 கால்நடைக்கும் அன்ஆம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த சூரா எங்கு இறங்கியது? மக்காவில் இறங்கியது. மக்காவில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இறங்கிய அத்தியாயம். சில அத்தியாயங்கள் எல்லாம், பெரிய அத்தியாயங்கள் எல்லாம் பல தடவைகள் இறங்கப்பட்ட அத்தியாயங்களாக இருக்கும். ஆனால் பெரிய அத்தியாயங்களுடைய வரிசையில் இந்த சூரத்துல் அன்ஆமும் உண்டு. ஏனென்றால் 165 வசனங்களை கொண்ட அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் ஒரே தடவையாக இறங்கியது. இந்த அத்தியாயம் ஒரே தடவையாக இறங்கியது. ஒரே தடவையாக வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வசனங்களை ஓதி காட்டி விட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மரணம் பெற்று இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்தார்கள். அதே போல இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இறங்கப்பட்ட அத்தியாயமாக இருப்பதனால இதுல எந்த விதமான சட்ட திட்டங்களும் இந்த சூறாவில் இல்லை. என்ன இருக்கு இந்த சூறாவில் அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல், மறுமை சம்பந்தமாக, சில நபிமார்கள் சம்பந்தமாக, ஷிர்க் செய்வது பெரும்பாவம் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் செய்திகளாக நிறைய இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம், وَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عَلَى عِبَادِهِ فَوْقَ عِبَادِهِ يُرْسِلُ عَلَيْكُمُ الْحَفَظَةَ. இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, وَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عِبَادِهِ, தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். அதே போல
நம்ம எல்லாம் கண்காணிக்கக்கூடிய சில மலக்குமார்களையும் அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது அனுப்பி வைத்திருக்கிறான். இன்னைக்கு சிசிடி கேமரா இருக்குல்ல, இன்னைக்கு இதுக்கெல்லாம் ரோல் மாடல் யாரு அப்படின்னா மலக்குமார்கள் தான். மலக்குமார்கள் எல்லா விஷயங்களையும் நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம செய்யக்கூடிய நன்மை, நாம் செய்யக்கூடிய தீமை எல்லாத்தையும் என்ன பட்டியலிடப்படுகிறது. எல்லாமே பட்டியலிடப்படுகிறது. இந்த மலக்குமார்கள் யார்? மனிதர்களைப் போல அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மலக்குமார்கள். மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் நூறிலிருந்து, ஒளியிலிருந்து, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். மனிதர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், மலக்குமார்கள் பாவம் செய்யாதவர்கள். வேறு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, மனிதன் கட்டளைகள், இறை கட்டளைகளை மீறி நடப்பான். ஆனா மலக்குமார்கள் எது ஏவப்பட்டதோ அதன்படி அவர் செயல்படக்கூடியவர்கள். என்ன கட்டளை அவர்களுக்கு இடப்பட்டதோ அந்த கட்டளையின்படி செயல்படக்கூடியவர்கள். மலக்குமார்களை நாம் பார்க்க முடியுமா? மனிதர்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படின்னா, வஹி கொண்டு வருவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க. மலக்கு யாருக்கு தான் கொண்டு வருவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு தான்? மலக்குமார்களுக்கு தான் உண்டு. அதுல மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் தான் வருவாங்க. நாயி, பன்றி இந்த இரண்டு தோற்றத்தை தவிர எல்லா உருவங்களிலும் வருவாங்க. நாயி, பன்றி இந்த இரண்டை தவிர வேறு எல்லா தோற்றங்களிலும் வருவாங்க. ஆனா மனித உருவங்களும் பெரும்பாலும் வருவார்கள். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஹியத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய தோற்றத்தில் அடிக்கடி வருவாங்க அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹியத்துல் கல்பி சம்பந்தமாக நமக்கு சொல்லித் தருவார். அருமையானவர்களே, சஹாபாக்களில் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி அங்கு குறுக்கே செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அங்கு கடந்து செல்லக்கூடிய அந்த மனிதர், அங்கு கடந்து செல்லக்கூடிய அந்த மனிதர் ஜுந்துபுன் ஜுனாதா அவங்க தானே அப்படின்னு கேட்டான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய பேர் அபூ தர் அல்-கிஃபாரியாச்சே, அவருடைய புனைப்பெயர் எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, அவ்வளவு என்ன பிரபலியம் அபூ தர் அல்-கிஃபாரி? யா ரசூலல்லாஹ், அபூ தர் அல்-கிஃபாரி சில பிரார்த்தனைகளை செய்வார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு பிடித்ததனால் அந்த அல்லாஹ் என்ன பண்ணுவார்? மலக்குமார்கள்ல இந்த அடியாரை பற்றி புகழ்ந்து சொல்வார். மாணவர்களுக்கெல்லாம் மிக பரிச்சயமானவர் தான் இந்த அபூ தர் அல்-கிஃபாரி யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அபூ தர் அல்-கிஃபாரியை பற்றி சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுவாங்க. அபூ தர் அல்-கிஃபாரி கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் அல்-கிஃபாரிட்ட, நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆளோட உட்கார்ந்து பேசிக்கிட்டேன் தெரியுமா? ஆமா யா ரசூலல்லாஹ். யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் யா ரசூலல்லாஹ். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அருமையானவர்களே, மனிதர்களால் மலக்குமார்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறதா சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க. ஜிப்ரீல்னு சொல்றாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அது தெரியாது யா ரசூலல்லாஹ். அந்த ஜிப்ரீல் தெரியும். என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது என்னது எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டார். அவர் உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருந்தார்.
என்னை பத்தியா? ஆமா, உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கொண்டார். அல்லாஹ் உங்களை புகழ்கிறான், மலக்குமார்கள் வானத்தில் புகழ்கிறார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் அல்-கிஃபாரி சம்பந்தமாக அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புகழ்ந்து பேசியது சம்பந்தமாக சொன்னார். அருமையான பெருமக்களே, அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் அப்படின்னா மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல நபிமார்களுக்கு பிரத்யேகமான பாதுகாப்புகள் உண்டு. அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மக்கள் செய்யக்கூடிய தீங்குகளிலிருந்து நபியே உங்களை நாம் என்ன பண்ணிருக்கோம்? பாதுகாத்து வைத்திருக்கிறோம். மனிதனுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சொல்லுவான். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். மக்காவில் ஒரு வியாபாரி வருகிறார், போர்வை விற்கிறார். கடை வீதியில் விற்கும் பொழுது அபூ ஜஹல் வருகிறார். வந்து அவருக்கு தேவையான போர்வை எடுத்துட்டு போயிடுறாரு, காசு கொடுக்கல. இவர் வெளியூருக்கு அந்த வியாபாரி வியாபாரத்தை நிறைவு செய்து ஊருக்கு போகணும். அந்த அபூ ஜஹல்கிட்ட எப்படி காசை வாங்குறதுன்னு தெரியல. காபத்துல்லாவுக்குள்ள போறாரு அந்த வியாபாரி. ஹத்தீம்ல சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க, காபத்துல்லா மத்தாஃப்ல சில பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்கிறாங்க, அபூ ஜஹல் என்கிட்ட போர்வை வாங்கிட்டு போனார், காசு கொடுக்கல, யாரும் வாங்கி தர்றது? நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பேசி வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மத்தாஃபில் உட்கார்ந்து இருந்த காபத்துல்லாவில் அமர்ந்திருந்த அந்த பெரியவர்கள் எல்லாம், இதுதான் சரியான வாய்ப்பு, சந்தர்ப்பம், முகமதை மாற்றி விட்டுடும் அப்படின்னு சொல்லி அந்த முகமது வருவார், அவர் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றிவிடும் என்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காமி, அவர் தான், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு இவர் நேரா போவார். முகமது அவர்களே, என்னுடைய போர்வையை அவர் அபூ ஜஹல் எடுத்துட்டு போயிட்டாரு, காசு கொடுக்கல, வியாபாரத்துல காசு கொடுக்கல. இந்த பெரியவங்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன், அவங்க உங்களை காமிச்சாங்க, என்னையவா சொன்னாங்க, இது வாங்க. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு முன்பாக அபூ ஜஹல் தன்னுடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசிக்கிருந்தார் தெரியுமா? முகம்மது மட்டும் என்கிட்ட தனியா கிடைக்கவே மாட்டேங்கிறார், தனியா கிடைச்சா உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன். முகமது மட்டும் என்கிட்ட தனியாவே மாட்டம் எடுக்கிறாரு, தனியா கிடைச்சா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் முகமதை என்று தன்னுடைய மனைவியிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹலுடைய கதவு தட்டப்படுகிறது. யார்? முகமது வந்திருக்கிறேன். பதறி பேந்திக்கிறார், கதவை திறக்கிறார். என்ன வேண்டும், என்ன வேண்டும்? இவர் வியாபாரி, அவருடைய போர்வை எடுத்தீர்கள், அதற்குண்டான பணத்தை கொடுக்கல, காசு கொடுக்கல, கொடுங்க அப்படின்னா கொடுத்துடுறேன். ஓடி போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. முகம்மது மட்டும் தனியாக கிடைத்தால் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்ற அதிகாரத்தின் முறையில் பேசிக் கொண்டிருந்த அபூ ஜஹல் முகம்மதை பார்த்து ஏன் அந்த நடுக்கம் அப்படின்னா, மனைவி கேட்பாளா இல்லையா? மனைவி கேட்பாளா இல்லையா? என்னங்க வீரமா பேசுனீங்க, வந்தோன்னு கை கால நடுங்கி ஓடி போய் என்ன அவருக்கு காசு கொடுத்துட்டு வரீங்களாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. கேட்டாங்க, ஆமாப்பா அப்படிதான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அவருடைய 2 தோல் புஜங்களிலும் 2 சிங்கங்கள் இருந்தன. அந்த சிங்கம் யாரை பார்த்து பாயும் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க நல்லடியார்களுக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மக்களுடைய தீங்கிலிருந்து நபியே உங்களை நாம் பாதுகாப்போம், அல்லாஹ் பாதுகாப்பான் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது அல்லவா. அல்லாஹ் எப்படியெல்லாம் மலக்குமார்களை வைத்து நபிமார்களை பாதுகாக்கிறான் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, நமக்கும் பாதுகாப்பு கிடைக்குங்க, மலக்குமார்களை பாதுகாப்பு நமக்கும் கிடைக்கும். எப்பெல்லாம் கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தினமும் ஆயத்துல் குர்சி ஓதுங்க, கஃபாஹு.
அது பாதுகாப்பதற்கு உங்களுக்கு போதுமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயத்துல் குர்சி ஓதுனீங்கன்னா அது உங்களை பாதுகாப்பதற்கு அது உங்களுக்கு போதுமானதாகும். இரவுல ஓதிட்டு படுத்துற வேண்டியதான். இரவு ஓதிட்டு படுத்துற வேண்டியதான். அதே போல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் அதை ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதையும் இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம், ஓதிவிட்டு நாம் படுத்துக் கொள்ள வேண்டியதான். அதே போல சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இந்த 3 சூறாக்களும் குல் ஹுவல்லாஹு, குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், புதுசா பேர் சொன்னா தெரியாது கூடாதுல்ல. இந்த 3 சூறாக்களையும் 3 விடுத்தம் ஓதிவிட்டு என்னென்ன சொன்ன, ஆயத்துல் குர்சி, பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், 3 தடவை இதையெல்லாம் ஓதிவிட்டு இரவு தூங்கினால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இன்றிலிருந்து செஞ்சிடலாமா, ஓதிக்கலாமா? அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தரல் புரிவானா. அருமையானவர்களே, யாருக்கு பாதுகாப்பு கிடைக்காது, யாருக்கு பாதுகாப்பு கிடைக்காது அப்படின்னா, யார் வம்பெடுக்கிறார்களோ, சண்டை போடுறாங்களோ, தேவையில்லாத பேச்சை பேசுகிறார்களோ, இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது. தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்காது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது. எதுல இருந்து பேசுறோம், எதுல இருந்து சொல்றோம் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஒரு வம்பன் வந்து சண்டைக்கு இருக்கிறான், பேசுறான், கடுமையாக பேசுகிறான், சகித்து கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான், பேச்சை நிறுத்துற மாதிரி தெரியல. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவான் அடிச்சா? பேச பேச தாங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் எதிர்த்து பேசி விடுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூடவே இருக்கிறாங்க. அபூபக்கர் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க, இவன் சண்டைக்கு வர்றான், இவன் பிரச்சனை பண்றான், திட்டுறான், ஏசுறான், ரசூலுல்லாஹ் நம்ம ஊர்ல இருந்தாங்க, ஊர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை பேசுறதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ்க்கு நிறைய ரசூலுல்லாஹ் அபூபக்கர் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க இவ்வளவு சண்டைக்கு வர்றான், நீங்க நான் திருப்பி பேசணும்னு நீங்க போயிட்டீங்களே. அபூபக்கர் அவன் பேச 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 மலக்குமார்கள் அவனை சபித்துக் கொண்டிருந்தார்கள். சபித்தது மட்டுமல்ல, உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் எப்போது பேச ஆரம்பித்து விட்டீர்களோ மலக்குமார்கள் சென்று விட்டார்கள், நானும் சென்று விட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்பனா தேவையில்லாத வார்த்தைகளை, வம்புகளை, பிரச்சனைகள்ல அவன் பேசினா பேசிட்டு போறான், போயிட்டு இருக்கிறோமே தவிர நாமும் அவன் எப்படி பேசலாம் சொல்லி நாமும் நின்னோம்னா மலக்குமாருடைய பாதுகாப்புகள் கிடைக்காது. தேவையில்லாத ஒருத்தர் நம்மை திட்டுனா, ஏசினா அப்படின்னா மலக்குமார்கள் அவர்களை சபிக்கிறார்கள், நமக்கு சாதகமாக துஆ செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டார். அதே போல யாருடைய வீட்டுல நாய் இருக்கிறதோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. யார் வீட்டுல உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு உங்களுடன் வந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் வர முடியவில்லை. என்ன காரணம்? உங்க வீட்டு வாசல்ல ஒரு குட்டி நாய் இருந்துச்சு. உங்க வீட்டு வாசல்ல ஒரு உருவப்படம், ஒரு திரை தொங்கியது, அதனால வரல. அப்படின்னா உருவப்படம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் நாய் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் யார் வரமாட்டா? மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, மலக்குமாருடைய துஆவும் கிடைக்குங்க. எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம தொழுகிறோம் அல்லவா, நாம எல்லாம் தொழுகையாளிகள். சில பேர்லாம் பருவ முடிச்சு ஒரு சலாம் கொடுத்து 2வது சலாம்ல 2வது சம்புக்கு தள்ளி போயிடுறாங்க. 2வது சலாம் கொடுத்தாங்களா கொடுக்கலைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு வேகமா போறாங்க. வெளியே நின்று நம்ம சுன்னத்து இருந்துட்டு துவா செஞ்சுட்டு வெளியே போயிட்டு பார்த்தா வெளியே நின்று தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே நின்று தான் போனை பேசிட்டு இருப்பாங்க, இன்னும் வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவு வேகமான போன ஆட்கள்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மலாயிகா, மலக்குமார்கள், துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி, யார் தொழுதுட்டு அந்த தொழுது இடத்திலேயே, யார் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தொழுதுட்டு அந்த இடத்திலேயே யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு யார் துவா செய்யறா? மலக்குமார்கள் துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க தெரியுமா? அதையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவாயா, கிருபை செய்வாயாக. மலக்குமார்கள் துவாவை வேணான்னா ஓடணுமோ? அவனை தொழுதுட்டா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் தொழுது இடத்திலேயே உட்கார்ந்து விட்டு செல்லும் பொழுது மலக்குமாருடைய பிரார்த்தனைகளும் நமக்கு கிடைக்கப்படுகின்றன என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் குர்ஆனுடைய வழிகாட்டுதலையும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. صل يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد. السلام عليكم. السلام عليكم.